சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 15வது ஊதிய ஒப்பந்தத்தை தாமதமின்றி வழங்க கோரிக்கை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 15வது ஊதிய ஒப்பந்தத்தை காலம் கடத்தாமல் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர் சம்மேளன பொதுச் செயலர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பொது போக்குவரத்தில் தனியார் மயத்தை கைவிட வேண்டும். சுமார் 1.12 லட்சம் தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தத்தை காலம் கடத்தாமல் மேற்கொள்ள வேண்டும். 1/3/2023 முதல் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுப்படி அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் பேருந்தை இயக்கியபடியே ரீல்ஸ் எடுத்த ஓட்டுநர் நடத்துனர் டிஸ்மிஸ். மாநகர போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. சென்னை மாநகர பேருந்தில் ரீல்ஸ் எடுத்த பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வடபழனி பணிமனைக்கு உட்பட்ட மாநகர பேருந்து எண் 70G கோயம்பேடு முதல் கிளாம்பாக்கம் வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்து ஒன்றில் சில நாட்களுக்கு முன் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனராக பணியாற்றி வந்த இருவர் பேருந்தை இயக்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்துள்ளனர். மேலும் அதனை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தனர். அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் இத்தகைய செயல் பணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த ரீல்ஸ் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பலரும் ஓட்டுநர் நடத்துனரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் மாநகர பேருந்து ஓட்டியபடி ரீல்ஸ் எடுத்து பதிவிட்ட ஒப்பந்த பணியாளர்களான ஓட்டுநர் நடத்துனர் என இருவரையும் பணி நீக்கம் செய்ய சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்திற்கு மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக பணியின் போது ஊழியர்கள் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை காலம் கடத்தாமல் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர் சம்மேளன பொதுச் செயலர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பொது போக்குவரத்தில் தனியார் மயத்தை கைவிட வேண்டும். சுமார் 1.12 லட்சம் தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தத்தை காலம் கடத்தாமல் மேற்கொள்ள வேண்டும். 1/3/2023 முதல் நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுப்படி அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.